යාගේ පාසලේ ගුරුවරයෙක් කරපු කරදරයක් තමයි යා මේ තත්ත්වයටපත් කරේ. ඊපස්සේ ඒ ඉස්කෝලේත් හැම ළමෙක්ම මේක දැනගෙන එයාව තනි කරා. එයා තනි වුණා. හැමතැනම එයා තනි වුණා. එයාගේ යාළුවෙන්ගෙන් එයා වෙන් වුණා. එයාට ඒක දරා ගන්න බැරි ගියා. එයා විඳ වේදනාව අම්මා කෙනෙක් විදියට මං විතරයි දන්නේ. මගේ ළමයා මේ සමාජයට ජීවත් වෙන්න බෑ කියලා තමයි මේ තීරණය ගත්තේ. මගේ දරුවට උන මේ දේ වෙන කිසි ළමයෙකුට වෙන්න හොඳ නෑ. අය කවදාවත් මට බේර ගන්න බැරි වුණා මගේ දරුවව. හොඳ දක්ෂ ළමයෙක්. හොඳ හැම දක්ෂතාවයක් මෙයාට තියෙනවා. මේ ලෝකෙට හොඳ ළමයෙක් අහිමි වුණා. நீசான் டிவியின் தமிழ் பேசும் உள்ளங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். 15 வயது மதிக்கத்தக்க பள்ளி மாணவி டில்ஷி அம்சிகா தன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து யார் காரணமாக இருந்தாங்க, இதுக்கான காரணிகள் என்ன, பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலி ஆராய போகுது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டில்ஷி கண்டி திகல பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவங்க, கொழும்பு கொட்டாஞ்சேனைய வசிப்படமாக கொண்டவங்க. குடும்பத்தில் ஒரே குழந்தை, செல்வ செழிப்போடு வளர்ந்தவ, வீட்டுக்கு செல்ல பிள்ளை, பொத்தி வளர்த்தாங்க, நல்ல கல்வியை கொடுத்தாங்க. இறுதியில தொடர்மாடி வீட்டு தொகுதியில 7ஆம் மாடியில இருந்து குதித்து தன்னுயிரை மாய்த்து கொண்ட செய்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை நாட்டுல ஏற்படுத்தி இருந்தது. டில்ஷியுடைய தற்கொலைக்கு காரணம் மன அழுத்தம் என்று சொல்லியும் அதற்கான மருந்துகளை அவ பாவிச்சிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி இதனால் தான் தற்கொலை நடந்தது அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பத்துல செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சது. பின்பு பல்வேறு திடுக்கிற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பத்துல இது ஒரு தற்கொலை, அதற்கு காரணம் மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. தற்கொலை என்பதை WHO ஒரு நோயாக பார்க்குது. அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக இருந்தா இந்த நோய்க்கு காரணம் மன அழுத்தமாக இருந்தா மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன என்ற ஒரு விஷயத்தை ஏன் போலீசார் தேடல, ஏன் விசாரிக்கல என்பதுதான் இப்போது நீசான் டிவி முன்வைக்கிற கேள்வி. டில்ஷி சம்பந்தப்படுகிற இடங்கள் இரண்டு இடங்கள் தான். ஒன்று வீட்டுச் சூழல், மற்றது பாடசாலை சூழல். எந்த இடத்துல இந்த மனவலியும் மனச்சோர்வும் மன விரக்தியும் ஏற்பட்டு தற்கொலைக்கு காரணமாக இருந்தது என்ற ஒரு விஷயத்த என்ன காரணத்துக்காக தேடலை என்பதுதான் இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. இப்போது வெளிவந்திருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டில்ஷி நன்றாக படிக்கிற மாணவி, ஒழுக்கமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம். கல்வியை தாண்டி பாடசாலை சூழல்ல விவாதங்களா இருக்கலாம், கலைகளா இருக்கலாம், டான்ஸ் கிளாஸா இருக்கலாம், விளையாட்டுத்துறையா இருக்கலாம், பன்முக திறமை கொண்டவராக வாழ்ந்த இந்த சந்தர்ப்பத்துல திடீரென மன உளைச்சலோடும் மன விருத்தியோடும் படிப்புல ஆர்வம் இல்லாம பாடசாலை போறதை பிடிக்காத ஒன்றாக மாறிய இந்த சந்தர்ப்பத்துல தான் பெற்றோர் இது பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கொழும்பு ராமநாதன் இந்த மகளிர் கல்லூரியில தான் இவ படிச்சுட்டு வந்திருக்கிறா. இந்த சந்தர்ப்பத்துல கணித பாட ஆசிரியரால மிக மோசமாக பல்வேறு பாலியல் துன்புறுத்தலுக்கும் பாலியல் வன்புணர்வுக்கும் பாலியல் சேட்டைக்கும் பல்வேறு வசைப்பாடலுக்கும் இவ இலக்காக இருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் பெற்றோருக்கு தெரியுது. உடனடியாக பாடசாலை நிர்வாகத்தை அணுகி தமது குழந்தைக்கு நடந்த இந்த கொடுமையையும் இதன் விளைவுகளையும் சொல்லியிருந்தாங்க. தமக்கு நீதி வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க. பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டில்ஷிக்கான நியாயத்தை அவங்க கொடுக்கல, இந்த ஆசிரியருக்கான எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. மாறாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவியாக பாதிக்கப்பட்ட குற்றமே இழைக்காத இந்த மாணவி உடனடியாக பாடசாலையிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்படுறா. இன்றிலிருந்து இன்னொரு பிரச்சனை அவங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன, ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவ இவ கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டது நான், எந்த குற்றமும் நான் செய்யல, தண்டிக்கப்படுறது நான், குற்றம் செஞ்சவங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க, தப்பே செய்யாத நான் வெளியில தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறா. இது மற்றொரு பிரச்சனை அவங்களுக்கு உருவாக்கினதுனால வேறு வழி இல்லாம பிள்ளையோட கல்வி முக்கியம் என்பதனால இவங்க பிள்ளைய வேறொரு பாடசாலைக்கு மாற்றுதாங்க. இருந்தாலும் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிணையில் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அந்த பாடசாலையுடைய நிர்வாகம் இந்த ஆசிரியருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்டதுனால டில்ஷி மேலும் பாதிப்புக்குள்ளானதை பார்க்க முடியுது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி இல்லையா வளர்த்திருக்கிறாங்க, அதைத்தானே கற்பிச்சாங்க. இங்க மாதாவும் பிதாவும் இருந்தாங்க, குரு எங்க போனாரு, குருட பணியை செஞ்சாரா அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைக்கு வழிகாட்டு என்று சொன்ன போது
இந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதை விட்டு வாழ விடாமலே ஆக்கிய ஒரு சமூகமாக இந்த ஆசிரியர் சமூகம் எப்படி மாறியது என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. எப்படி ஒரு ஆசிரியர் அதுக்கு காரணமாக இருந்தார் என்பதுதான் விடை தெரியாத ஒரு புதிராக மாறி இருக்குது. இதுக்கு பிற்பாடு என்ன, ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், புதிய ஒரு பாடசாலை, எல்லாத்தையும் மறந்து அந்த இருள் சூழ்ந்த யுகத்தை மறந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள தில்ஷி போக ஆரம்பிச்சா. ஆனா ஓலவல் என்பதனால பிரத்யேக வகுப்புகளுக்கு போகணும் இல்லையா? அதே மாதிரி அந்த பிரதேசத்துல இவங்க இனங்கண்ட ஒரு ராஜேஸ்வரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் வகுப்பு நிலையம். ராஜேஸ்வரினா என்ன? அன்பு, பொறுப்பு, நிம்மதி என்பது பொருள். ஆனா இந்த தற்கொலைக்கு காரணமாக இருந்ததும், டில்ஷினுடைய மானம் அங்குதான் இழந்ததாக உணர்ந்ததும், அந்த வீட்டுடைய நிம்மதியெல்லாம் போனது இந்த ராஜேஸ்வரி என்ற இந்த ஒரு பகுதி நேர வகுப்பு நிலையத்துக்குள்ள என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். இதனுடைய ஓனர் சிவானந்தராஜா, இவர் என்ன பண்ணினாருன்னா, ஒரு நாள் திடீர்னு டில்ஷியை பார்த்து, நீதான் அந்த பொண்ணும், உனக்கு தானே போலீஸ்ல கேஸ் இருக்குது, காலப்போக்குல எங்களுக்கும் என்ன கதையை நீ சொல்லி வைப்பியோ தெரியாது, நீ இங்க வந்தாய்னா யார்தான் இங்க படிக்க வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு மிக மோசமான முறையில அவ நிந்திச்சதாகவும் தூசிச்சதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு பிறகு இதோட விட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. இவர் என்ன பண்ணானா, உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸையும் வர சொல்லி மிக மோசமாக பயங்கரமாக ஏசி தீர்த்ததாக சொல்லப்படுது. மனமுடைஞ்சு போன தில்ஷி என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறா. தாய் சொல்ற விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனது மகள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டா, பாடசாலையில் ஒதுக்கப்பட்டா, நெருக்கடிக்கு உள்ளானா, நீதி கட்டு நீதி கிடைக்கல, போன இடத்துலையும் பல்வேறு வசைப்பாடல்களை நிந்தனைகளை அவ எதிர்கொண்டா, வாழ்க்கை புளிக்கல, அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கா அவ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவ அடிக்கடி சொன்னாவாம், எனக்கு நடந்த கொடுமை இன்னொரு மாணவிக்கு நடக்கக்கூடாது அம்மா அப்படின்னு சொன்னாவாம். இவ சொல்ற விஷயம்டா, இது போன்ற கொடுமை எந்த தாய்க்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றா. இந்த நாட்டினுடைய தலைவிதியா என்பது தெரியாமல் இருக்கிறது. பாடசாலை எதற்காக நீதமாக நடந்து கொள்ளல, எதற்காக இந்த ஆசிரியர் விஷயத்துல மௌனமாக இருந்தாங்க, பக்க சார்பாக நடந்தாங்க, எதற்காக மாணவியை வெளியே போட்டாங்க? கணித பாட ஆசிரியர் கெட்டிக்காரரா இருந்திருக்கணும். மெட்ஸ் பாடம் நல்லா இருந்தா நல்ல ரிசல்ட்ஸ் வரும், நல்ல பெறுபெறு வரும், நல்ல பெறுபெறு வந்தா அட்மிஷன் அதிகமாக வரும், அட்மிஷன் அதிகமாக வந்தா வணிகம் ஓகொண்டு நடக்கும் என்பதனால இப்ப டில்ஷி பக்கம் நிக்கிறதா இல்ல மெட்ஸ் ஆசிரியர் பக்கம் நிக்கிறதா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்ததுல தில்ஷியை பாதுகாத்துட்டா பாடசாலைக்கும் அவ பேரு, ரிசல்ட்ஸ்ல பெரிய வீழ்ச்சி வரும், வணிகத்துல சிக்கல் வரும் என்பதனால நீதம் என்னதான் இருந்தாலும் தர்மமா அதர்மமாண்டா, தர்மத்துக்கெல்லாம் இங்க எங்கதான் இடம் இருக்குது அப்படின்ற வகையில அவங்க வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தில்ஷியை வெளியே போட்டிருக்கிறாங்க என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வையும் கூட. தில்ஷி அனைத்தையும் மறந்து வாழணும் என்ற இடத்துல சக மாணவர்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தினதும், தில்ஷியோட பிரச்சனை இப்போது சக மாணவர்களுக்கு தெரிய வந்ததுனாலையும், தில்ஷியை விட்டு அவங்க தில்ஷி ஓரங்கட்டப்படுகின்ற ஒரு மனநிலை உருவானதுனால மீண்டும் அச்ச சூழல்ல தில்ஷி வாழ ஆரம்பித்ததும், ஒத்த பிள்ளை பெற்று பத்திரமா வளர்த்தடத்துல அவங்களையே கேள்வி கேட்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டோமே அப்படின்னு ஒரு மன உளைச்சலும் தில்ஷிக்கு உருவானதுனால வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிக்கணும் என்பது எமது பார்வை. இந்த ஆசிரியர்கள் எதனால தில்ஷியை விடாது துரத்தி தற்கொலை வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்றது நமக்கு புரியல. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு, இதெல்லாம் படிப்பிச்சது நீங்க தானே. இப்ப இங்க இருக்கின்ற கேள்வியும் இங்க இருக்கின்ற மனவேதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கல்வி அமைச்சினுடைய இயலாமை குறிக்குதா அல்லது பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய பலவீனத்தை குறிக்குதா? இவங்க என்ன கண்டுகொள்ளாம இருக்கிறாங்களா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தில்ஷி பற்றி பேசுறோம். 2023ஆம் ஆண்டு கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பள்ளி பருவ மாணவிகள் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 163. 2024ஆம் ஆண்டு அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது 213 வரைக்கும் உயர்ந்ததாக சொல்லப்படுது. அதுல கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வயசு ஒரு குழந்தை கர்ப்பமான ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்குது என்பதுதான் தெரிய வருது. இதெல்லாம் பற்றி சிந்திப்பதற்கு யாரும் இல்லையா? பாதிக்கப்பட்டவன் தானா? அதிகாரம் படைச்சவன் எதை வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாமா? இதுல கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டாச்சு, தீர்வும் கிடையாது. ஆனா அந்த குழந்தை ஒரு மனநோயாளி, அதனாலதான் இறந்தாள் என்று ஒரு புனைஞ்சு ஒரு கதையை சொன்னது இருக்கு இல்லையா? அதுதான் இன்னைக்கு இந்த பெற்றோரை எழும்பி வச்சு பேச வச்சிருக்கேன். குழந்தைக்கு நியாயம், இதுக்கு பின்னால் இருந்த விஷயங்கள் இதுதான் பேச வச்சிருக்குது. மனசாட்சி உள்ளவங்க செய்யறவே இல்லையா?
வகுப்பறையும் கருவறையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். கருவறையில் உயிரை பிடித்துக் கொள்கிறாள், வகுப்பறையில் வாழ்க்கையை பிடித்துக் கொள்கிறாள். ஆனா அந்த கருவறையில தொடங்கின பயணம் வகுப்பறையில பாடையில போற மாதிரி ஆக்கினது யாரு? அந்த மனவில் இந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தோமா? இதற்கான தீர்வை ஊடகங்கள் முன்னின்று, அதே போன்று சட்டம் அறிந்தவர்கள் முன்னின்று, அதே போன்று ஆசிரியர் சங்கம் இப்போது முன்னின்று இதுக்காக உழைக்கிறது. இது போன்ற பல்வேறு சங்கங்கள், பல்வேறு அமைப்புகள் முன்னின்றால் மட்டும்தான் அந்த நாட்டில் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும் என்பது கடந்த கால வரலாறை பார்க்க முடியுது. 29ஆம் தேதி இந்த மாணவி இறந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து யாருக்குமே தகவல் தெரியாமல் போனது. காரணம் என்னடா, சபர்கமோ பல்கலைக்கழக மாணவத்தினுடைய தில்ஷானுடைய இறப்போடு அது பேசப்பட்டதுனால இது மறைந்து விட்டது என்னவோ தெரியவில்லை. எனவே இது இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எனவே இந்த தாய் தந்தையோட விஷயத்தில் இருக்கின்ற ஒரே கவலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு குழந்தை, இதுக்கு அப்புறம் என்னதான் குழந்தை பெற்றுக்க முடியும்? ஒரு குழந்தை பொத்தி வளர்த்தது நல்லா படிச்சு ஆளாக்கணும்னு சொல்லி கண்டியிலிருந்து கொட்டாஞ்சனைக்கு கடைசியில இருந்த ஒரே ஒரு சொத்தையும் இழக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது. மிகப்பெரிய வலியை தருது. கல்வி சமூகத்தில் இந்த ஒரு விஷயம் என்பது மிக மோசமான சித்தாந்தம் என்பதை மீசான் டிவி ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறது. எனவே இதுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். கண் துடைப்புக்கான ஒரு விசாரணையாகவோ இருந்துவிடக் கூடாது. எனவே இந்த பெற்றோருக்கு நீதி கிடைக்க வேண்டும். பலிக்கடவாகின்ற மாணவிகளுக்கு இந்த ஒரு விடயம் தீர்வை பெற்றுக் கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.